Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பிரெட் குலாப் ஜாமுன் இதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு 6 ஸ்லைஸ் நான் பிரெட் எடுத்துர்க்கேன். ஸ்வீட் பிரெட் தான் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைடுல இருக்கறதெல்லாம் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பிச்சு வச்சுக்கலாம் தனியா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிரெட்டை பிச்சு வச்சுருக்கோம். இது நல்லா நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பிரெட்டை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பிரெட்டை நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ இதோட நான் கொஞ்சோண்டு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு ரவை. எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு நான் சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நம்ம கேஸ் பற்ற வச்சிருக்கோம். ஒரு பேன் வச்சிருக்கோம். அதுல ஒரு 1/2 கப் சுகர் சேர்க்கிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுகர் நல்லா கரையணும். இப்போ சுகர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு கரைஞ்சா போதும். ரொம்ப இதெல்லாம் நம்மளுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இதே கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சோண்டு நம்ம கையில எண்ணெய் தொட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேஸ் பற்ற வச்சு கடாயில எண்ணெய் ஹீட் பண்ணிட்டேன். நல்லா மீடியமா தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. கருகிரும் பிரெட்டு. அதனால நம்ம மீடியமா தான் இருக்கணும். கையில் லைட்டாக அப்படி எண்ணெய் தடவிக்கலாம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரவுண்டாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ரொம்ப ஆயில் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கருகிரும். பாருங்க, நான் அடுப்பை சிம்ல தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலர்ல வரணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு பிரெட் குலாப் ஜாமுன். நல்லா ஊறணும். நம்மளோட பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படி எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.